வந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை. ஆமென். ஆகவே நாம் இந்த நாளிலே அவருடைய வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். யோவான் 11வது அதிகாரம் ஒருவர் வாசிக்க கேட்போம். 1வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க கேட்போம். மரியாதை அவள் சகோதரியாகிய மார்த்தாவும் இருந்து பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தார். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாதை. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தார். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் தங்கினார். ஆமென், ஆமென், ஆமென். ஆக தேவன் நம்மோடு இந்த நாளிலே பேச விரும்புகிற காரியம், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். பல தடவை நாங்கள் வேதத்திலே இதை வாசித்திருக்கிறோம். இதிலே ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். என்ன? நமக்கு ஒரு உண்மை தெரிகிறது. இயேசுவும் இவர்களை நேசித்தார், இவர்களும் இயேசுவை நேசித்தார்கள். ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவர் 5வது வசனம், இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறபடினால் இயேசு இவர்களை நேசித்தார், இவர்களும் இயேசுவை நேசித்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பாதத்திலே பரிமள தைலத்தை அவள் ஊற்றி அவருடைய தன்னுடைய தலைமையினால் அவரை துடைத்து முத்தமிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காட்டிலும் அந்த வீட்டுக்கு அவரை விருந்து கலைத்த சிமியோனை காட்டும் இவள் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அவளுடைய அதிக அன்பையும் தேவன் வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். ஆக இந்த 2 காரியத்திலும் நமக்கு ஒன்று தெளிவு. ஒன்று, இயேசு இவர்களை நன்றாக நேசித்தார், இவர்களும் இயேசுவை நன்றாக நேசித்தார்கள். இதிலே நமக்கு தெளிவு. நாம சொல்ல நம்மை போல அநேக நேரங்களில் நமக்கு கேள்வி, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரா? நாம் அவரை நேசிக்கிறது நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுகிறதுனால் அவரை நேசிக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஆகவே அவருடைய கற்பனைகளை ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து படித்து அதை கை கொள்ளுகிற மனிதன் உண்மையிலேயே அவரை நேசிக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் புரியாது. மற்றவர்கள் எல்லாம் வாயாலே நான் இயேசுவை நேசிக்கிறேன், தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாத வரைக்கும் வேதம் சொல்வது அவர்கள் பொய்யர்கள். தெளிவாய் பல இடங்களிலே ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை நேசிக்கிறது உண்டானால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதே போல ஒன்று யோவானிலே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார், என்னுடைய கற்பனைகளை கை கொள்வதே நீங்கள் என்னை அன்பு கூறுவதாம் அல்லது என்னை நேசிப்பதாம். அதே போல மீண்டும் அவர் யோவானிலே சொல்லுகிறார், ஒருவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவன் மேல் என்னுடைய அன்பு பூர்ணப்பட்டிருக்கும். ஆகவே அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருக்கு பயப்படுகிற, அவருக்கு நடுங்குகிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவ அன்பு பூரணப்படுகிறது. அதே போல அவனும் அவரை நேசிப்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. 2ஐயும் தேவன் நம்முடைய கற்பனைகள் விளைவித்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த குடும்பம் இயேசுவை நன்றாக நேசித்தார்கள், இயேசுவும் இவர்களை நன்றாக நேசித்தார். இவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்த உடனேயே, இந்த செய்தியை சொல்லி அனுப்பின உடனேயே இயேசு உடனடியாக போகாமல் இன்னும் 2 நாள் தங்கினார். இன்னும் அவர் அற்புதம் செய்ய போகவில்லை. இப்பொழுது நம்மை போல மரியாளும் மார்த்தாளும் அவரை சந்தித்த உடனேயே சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்கள்? சொல்லாமல் சொன்னார்கள், நீர் இங்கு இருந்திருந்தீர்கள், நீ 2 நாளைக்கு முதலே வந்திருந்தீரான. நம்ம போலதான் நமக்கு ஏன் அற்புதம் நடக்குது? ஆண்டவர் நம்ம நேசிக்கலையா? அல்லது நாம் ஆண்டவரை நேசிக்கலையா? நமக்கு ஏன் அற்புதம் நடக்குது? இல்லை, நாம் தெளிவான சில காரியங்களை விளங்கிக் கொள்ள போகிறோம். ஏனென்றால்
யாராவது திருமணம் முடிச்சு ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்துட்டான், அதுக்கு பேர் அற்புதம் இல்லை, அது இயற்கை. அது எல்லாருக்கும் நடக்குது. 10 வருஷம் குழந்தை இல்லாம ஒருவருக்கு குழந்தை பிறந்து அதுக்கு தான் பேர் அற்புதம். அப்ப வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிறது. எது? அவரை நேசிக்கிற வாழ்க்கையிலே பிந்துகிற காரியங்கள், தாமதிக்கிற காரியங்கள் அல்லது தடைப்படுகிற காரியங்கள், அது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாயிருக்கிறதா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம், நாம் எதிர்பார்க்கிற அதிசயம், அல்லது நாம முறுமுறுக்கிறோமே அல்லது நாம சோர்ந்து போகிறோமே. அவிசுவாசிகளுக்கெல்லாம் திருமணம் முடிச்ச 1 வருஷத்துல அல்லது 2 வருஷத்துல உடனே குழந்தை. என்னோட திருமணம் முடிச்ச ஆளுக்கு எல்லாம் குழந்தை. ஒரு விசுவாசமுள்ள மனதுல எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, நானோ உண்மை நம்பி உமக்காக காத்திருக்கிற, உண்மை வாஞ்சிக்கிற, உமக்கு கீழ்ப்படுகிற, உண்மை நேசிக்கிறவன், என்னுடைய வாழ்க்கை நீர் இப்படி செய்ய வேண்டாம். வேதம் சொல்லுவது, ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் லாசருவை நேசித்தார். அதனுடைய அர்த்தம் அவர் நம்மை நேசிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. தவறா நாம் ஆண்டவரை விளங்கிக் கொள்ளக்கூடாது. சாத்தான் வந்து காதல் சொல்லுவார், நீ எத்தனை தடவை காத்திருந்த மகளே, எத்தனை தடவை நீ ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி இந்த மாசம் எனக்கு குழந்தை, இந்த மாசம் எனக்கு குழந்தைன்னு சொல்லி நீயும் விசுவாசத்தோடு காத்திருந்தாயே, ஆனா உனக்கு குழந்தை வரவே இல்லை. அதனால சாத்தான் வந்து சொல்லுவார், ஆண்டவர் உண்மையிலே நேசமாய் ஆண்டவர் 2 நாள் தாமதித்தார். எது வரைக்கும்? லாசரு மரித்து அடக்கப்படும் வரைக்கும் அவர் பொறுமையா இருந்த காரணம், என்னுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நமக்கு ஒரு தெளிவு வேணும். வேதம் சொல்லுகிறது, இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. எங்க இருக்குது? எபிரேயர் 12 எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12:1 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. எந்த சாட்சிகள்? வேதத்திலே ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அத்தனை சாட்சிகளை தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? இத்தனை திரளான சாட்சிகளை உங்கள் முன்பதாக நான் நிறுத்தி இருக்கிறேன். ஒரு சாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அந்த அற்புதத்தை பெறப்போகிற நபர் தேவனை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவன் அவரை நேசிக்கிறவராக இருக்க வேண்டும். ஆகவே தேவன் தம்முடைய சாட்சியை ஏற்படுத்த ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த வரைக்கும் அவர் தெரிந்தெடுத்த ஒவ்வொரு பாத்திரங்களும் அவரை நேசித்தவர்கள். ஆண்டவரும் அவர்களை நேசித்தார். அதனால்தான் ஆண்டவர் தானியேலை தான் கொண்டு எங்க போட வேணும்? எங்க போட வேணும்? சிங்கத்துக்குள்ள. யாரை கொண்டு போட வேணும்? அட பாவி, ஓடுறதுக்கு தானியேல் தான் கிடைச்சானா? சாப்பாட்டால கூட தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்க கூடாது என்ற வைராக்கியம் உள்ள அந்த மகனை, 3 வேளை தேவனை தொழுகிற, துதிக்கிற, சோஸ்தரிக்கிற, ஆராதிக்கிற அந்த மகனை யார் கொண்டு எங்க போட போறீங்க? சிங்கத்துக்குள்ள. ஏன் நாங்க இருக்கிறதுல கடைசி அறகுறையானது இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியை ஏற்படுத்த முன்பதாக முதலாவது அவர் பார்க்கிறது, இவன் என்னை நேசிக்கிறானா, நான் இவனை நேசிக்கிறேனா. 2ஐயும் தான் முதலாவது பார்க்கிறார். ஏன்? இந்த பாத்திரம், நான் ஏற்படுத்த போற சாட்சியை, நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நிரூபித்து காட்டுவதற்கு இந்த பாத்திரம் சரியான பாத்திரமா? அதுக்கு எந்த பாத்திரம் தெரியுதா? என்னை நேசிக்கிற பாத்திரம் எதுவோ, எனக்கான வைராக்கியம் பாராட்டுகிற பாத்திரம் எதுவோ, எனக்கு கீழ்ப்படுகிற பாத்திரம் எதுவோ, அதை கொண்டுதான் என்னுடைய மகிமையை நான் விளக்க பண்ண போகிறேன். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவரை நேசித்தார், சிநேகிதனை போல அவனோடு பேசினார். அவன் தன் ஆண்டவரத்தில் வருஷம் அவன் குழந்தை கொடுக்காம பார்க்க வேண்டியது 25 வருஷம். என் பேராக கிடைக்கலையா மக்களே? ஆபிரகாம் தான் கிடைச்சானா? எல்லாவற்றையும் விட்டுட்டு முடிய ஒரு வார்த்தையை கேட்டு போகிற இடம் தெரியாமல் புறப்பட்டு வந்த அந்த உத்தமனுக்கு, அந்த நீதிமானுக்கு, அந்த விசுவாசிக்கு தான் இந்த சோதனையா? ஏனென்றால் தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆபிரகாமோடு வேறு யாரையும் தெரிந்து கொள்ள முடியாது. தேவன் அவனை மாற்றம்தான் தெரிய முடியும். காரணம், அவன் தேவனை நேசிக்கிறான், தேவன் அவனை நேசிக்கிறான். சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன் தேவன் ஒரு சாட்சியை ஏற்படுத்த வேண்டும்.
போனவனால் வானத்து நட்சத்திரங்களை போல குழந்தைகளை புறப்பட உருவாக்க முடியும் என்ற வார்த்தை நமக்கு தெரியாது. எப்படி ஆபிரகாம் இல்லாமல் போயிருந்தார், சாராள் இல்லாமல் போயிருந்தார், நமக்கு இது தெரியாது. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்காது. இதை நாம் அறிந்திருக்க மாட்டோம். சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போடுகிறவர், தனக்கென்று ஒப்புக் கொடுக்கிறவர்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவர் என்பது தானியேலுடைய வாழ்க்கையிலே நடக்காத பட்சத்திலே, தானியேலை போன்ற ஒரு நபர் இல்லாத பட்சத்திலே நம்மால அதை இன்றைக்கு தியானித்து நம்மால வாழ முடியாது. தானியேல் சிங்கத்தின் வாயை கட்டினவரே, தானியேல் போல 3 கோலை ஜெபிக்க வேண்டும் என்ற எத்தனையோ பாடல்கள் வந்திருக்குது. தானியேலுடைய 3 நண்பர்கள் என்னவாச்சு? அவர்களும் தேவனுக்கு வைராக்கியம் உடையவர்கள். நீர் பண்ணித்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று வைராக்கியம் பாராட்டி நாங்கள் தேவனை, ஜீவனுள்ள தேவனை மாத்திருந்தால் ஆராதிப்போம், எங்களுக்கு உயிர் போறதா இருந்தாலும் அவரை மாத்திருந்தான் ஆராதிப்போம் என்று சொன்னவர்களுக்கு தான் என்ன காத்திருந்தது? அக்கினி சூழ. மற்றவர்களுக்கு இல்லை. அதனால்தான் தேவன் அவர்களை எழுதி வைத்திருக்கிறார். தேவனுக்கு வேண்டும் தன்னை நேசிக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவன் தம்முடைய சாட்சியை நிலைநிறுத்த முடியும். வேற யாருடைய வாழ்க்கையிலும் சாட்சியை நிறுத்த முடியாது. இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகளை தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தலுக்கு பிறகு இந்த வரைக்கும் இருக்கிற கோடிக்கணக்கான சாட்சிகள் பூமியில உண்டு. அவைகளை தேவன் எங்கே எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? இதே போலவே உங்களுக்கு தெரியாது. நீங்க தேவனுக்கு சாட்சியா நிக்கிறத நீங்க அசட்ட பண்ணலாம், நீங்க அதை சிறிதாக எடுக்கலாம். உங்களுக்கு வந்த பாடுகள், சோதனைகள், நிந்தனைகள், அவமானங்களிலே, குறைவுகளிலே எல்லாத்திலே நீங்க தேவனுக்கு பழைய ஏற்பாட்டிலே அவர் சொன்ன திரளான சாட்சிகள் போல நீங்களும் சாட்சி அளிக்கிறது. இப்பொழுது இந்த பூமியில் எழுதுறதுக்கு எந்த பைபிளும் இல்லை. ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் சொன்ன ஞாபக புத்தகம், நீங்கள் பேசுறது எழுதுற புத்தகம், ஜீவ புத்தகம், இப்படி அநேக புத்தகங்கள் உண்டு. அதே ஒரு புத்தகத்திலே நம்முடைய சாட்சியை தேவன் எழுதி வைக்கிறார். அது நாம் போகும் பொழுது திறக்கப்படும். இப்பொழுது அல்ல. இப்பொழுது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சாட்சி இந்த வேதத்தில் இருக்கிற சாட்சி மட்டும்தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நாமத்தை மகிமை